ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது, பல சம்பவங்கள் நடக்குது. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இப்போ தான் வந்துட்டு லைவெல்லாம் ஓடிட்டுருக்கு. காலையில் வியானா வந்துட்டு கமருதுக்கிட்ட ஒரு 7:30 இழுத்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பனிஷ்மெண்ட்டை பற்றி இவ்வளோ அழகாக இந்த உலகத்திலே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான சொற்பொழிவை வந்து நம்ம வியானா பண்ணாங்க. அதாவது பனிஷ்மெண்ட்ன்றது நம்ம சொன்னவொடனே அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் பனிஷ்மெண்ட் இல்லை. நம்ம அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே, அவங்க எந்தெந்த நேரங்கள்லாம் அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் இவங்களை கூப்பிட்டு பண்ணு அப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சரி நாங்கள் செஞ்சிடறோங்க, இந்த டைம் கிடைக்கும்போது செஞ்சிடறோம், ஏன்னா டாஸ்க்லாம் இருக்கலாம், அது பனிஷ்மெண்ட் கிடையாது. எப்போ நாங்கள் சொல்கிறோமோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட். உங்கள் கம்ஃபர்டபுள் பண்ணுறது பேர் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி வந்துட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு விளக்கம் கொடுத்து கமருதீன் நம்மளுக்கு சேர்த்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க நம்ம வியானா. அவங்க பேசுகிறது தான் வந்துட்டு அந்த தமிழ் தான் நம்மளுக்கு காண்டாகுதுன்னா இதுவும் காண்டாகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லையும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், ஒரு சம்பவம் நடக்கும். இந்த டைட்டில் வேணால் ஒருத்தங்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், இவங்க வரணுங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்கள நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. ஏன் அட்ராக்ட் பண்ணுது? அந்த விஷயங்களுக்கும் நம்ம விஷயங்களுக்கும் ஒத்துப்போகுது. இதுதான் உண்மை. நம்மளோட விஷயமும் அவங்களோட விஷயமும் ஒத்து போகாமல் எதுவுமே நம்மளுக்கு பிடிக்க போகாது. எனக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே மாறாதது. அதே மாதிரி என் பசங்களுமே இருக்காங்க, புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்குது, அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குது, ஏதோ அட்ராக்ஷன் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசனும். இப்போ எனக்கு வந்து சீசன் 4 நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். சீசன் 4 எனக்கு ஆறு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவர் பேசுகிற விஷயங்கள் நேர்மையாக இருக்கும், யாருக்கும் பயப்பட மாட்டார், எல்லாத்தையும் எடுத்து உடைப்பார், புரியுதுங்களா? அதே மாதிரி யோகா பண்ணுவார். நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு அவர் ஒன்று சொல்லிக் கொடுப்பார், யோகா பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழை பற்றி சூப்பராக பேசுவார். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடித்த நபர் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன சீசன் வின்னர் யார்? முத்துக்குமரன், முத்தான குமரன். தமிழ் அவ்வளோ அழகாக பேசுவாப்புல. டெய்லியும் வந்து யோகா, அவர் பண்ணாத யோகா. அதாவது இப்போல்லாம் இருக்கிற இந்த சீசனில் வந்து சபரி வந்து ஸ்டார்டிங் யோகா பண்ணும்போது நினச்சேன், இவர் பண்ணும்போது ஏதோ ஒரு சீசனை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு வராரு. கரெக்டாக ஒரு 3 வாரம் 2 வாரம் பண்ணார் கிரியா குரியான்ட்டு. அதுக்கப்புறம் கிரியா ஓகையா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் தொடர்ச்சியாக 106 நாளும் முத்துக்குமாரன் பண்ணாப்புல, 106 நாளும் நம்ம ஆரி அவர்கள் பண்ணாங்க. இதுதான் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணவங்களுக்கு அவங்க கொடுக்குற விஷயங்கள். நார்மலாக அவங்க கேரக்டரை வந்து பிரதிபலிக்கிறாங்க, அதுக்கு உண்டான விஷயங்களுக்கு அவங்களுக்கு டைட்டில் கிடைக்கிது, அது ஓகே. நம்ம ஃபேன்ஸ் ஒருத்தவங்க இருக்கோம் பார்த்திங்களா, நம்ம அவங்களுக்கு பிடிச்சி போகுது பார்த்திங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறாங்க. இப்போ அசீம் கிட்ட என்ன விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்பிக்கை. என்ன நான் நம்பலைன்னா வேறு யார் நம்புவான்னு சொல்லுவார், புரியுதுங்களா? அந்த கேமுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கமருதீன் இந்த ஒர்க் அவுட்டு கொடுக்குற பார்த்திங்கன்னா, அதாவது அவர்கிட்ட நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. இந்த ஒர்க் அவுட்டு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 2 பேரும் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார்? கமருதீன், விஜய் பர்வதன். இது பார்த்திங்கன்னா கமருதீன், விஜய் பர்வதன் எப்போல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களோ, அது தாண்டி போகிறாங்களோ, எப்போ வந்தாலும் சரி காலையில் வந்து கரெக்டாக அந்த உடம்பை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒரு சம்பவம் வேறு பண்ணாங்க. நான் வேறு பக்குன்னு ஐயோ இவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே பக்குன்னு இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கவங்க கண்ணெல்லாம் இங்கே ஆந்த கண்ணமாக இங்கே பார்த்துருக்கு, ஹேய் பாடுறா மைக்கு போடுறாங்களா பாடுறான்ட்டு. அந்த நேரத்தில் அழகாக விஜய் பாடு என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி எடுத்து முன்னாடியே வச்சிட்டாங்க. இப்போ மைக்கு தானே பிரச்சனை, நாங்கள் குதிக்கணும், ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணோம், என்னென்னமோ பண்ணுறோம், அதை போட்டு பண்ண முடியல, இந்த முன்னாடி வச்சிட்டேன். இப்போ நாங்கள் பேசுகிறத மைக்கில் கேட்கணுமா இல்லையா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பண்ணிட்டு செம்மையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, மவுண்ட்டு கிளைம்பிங் பண்ணுறாங்க, அது இதுன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சரிங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க பார்த்தா எல்லாம் வந்துட்டு ஃபாரின் ட்ரிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கேஸை பற்றி, அதாவது திவ்யா இப்போயே வந்து சொல்லிடுறாங்க, எனக்கு யார் ஜட்ஜாக வேணும் யார் வக்கீல், ஏன்னா வந்துருச்சு கேஸெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு இல்லை. நேற்று வந்துட்டு ஆதிரியோடதும் விஜய் பார்வதியோட முடிஞ்சிருச்சா? ஆமாம், விஜய் பார்வதி மேலே போட்ட கேஸு முடிஞ்சிருச்சு, விஜய் பார்வதியோட கேஸு முடிஞ்சிருச்சு, ஆதிரை போட்ட கேஸும் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அடுத்தது என்ன, அரோரா போட்ட கேஸும் முடிஞ்சிருச்சு. இப்போது கமருதீன் கேஸ் இருக்குது, இன்னும் நிறைய பேரோட கேஸ் இருக்குது, திவ்யாவோட கேஸ் இருக்குது, சாண்ட்ராவோட கேஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பேரோட கேஸ் இருக்குது. யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. மினிமம் 2 கேஸ் தான் நேற்று நடக்குது, முந்தா நேற்று 2 கேஸு, அப்போ இன்றைக்கி 2 கேஸு. அப்போது மீதி பேரோட கேஸு க்ளோஸு.
அப்போது என்ன அர்த்தம்? இவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே போகணும், இவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே போகணும்னு அவங்களே அது ஒன்று. இவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே போனாலும் சரி, காமிச்சாலே சரி சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்கள பற்றின விஷயங்கள் என்ன காமிச்சாலும் சரி, டிவி ஆஃப் பண்ணி நிறைய பேர் வாங்கடா டே ஊட்டி கொடைக்கானல் போய்ட்டு வரலாம், விஜய் பார்வதி கம்பது வாங்கடா கேன்சல் பண்ணிட்டு வாங்கடா டிவியை பார்க்கலாம், இந்த மாதிரி ஆகிப்போச்சு கண்டென்ட்டு. இவங்க 2 பேர். அப்புறம் விக்ரம் கொஞ்சம் பண்ணால், விக்ரமில் இந்த வாரம் முழுக்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காது, வந்து மாட்டுக்கிறது கிடையாது. சபரி வந்துட்டு அப்படி வந்தார், சபரி வந்துட்டார், பாயின்ட்டு போயிட்டார். போச்சா என்னத்தை சொல்ல. ஆனால் சூப்பராக பண்ணுறாங்க உண்மையிலேயே. கமருதீன் விஜய் பார்வதி காலையில் இருந்துச்சு இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கே ஆசையாக இருக்குது. நானும் இந்த பிக் பாஸ் முடிச்சிட்டோன்னு நான் காலையில் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் வருவேன். ஏன்னா நம்ம உடம்பு உட்காந்துக்கிட்டே வந்து ரிவ்யூ பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், ரிவ்யூ பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம். இன்னொன்று தூங்கலையா அப்படின்லாம் கமெண்ட்ஸில் போடுறாங்க. வேறு நம்ம உடம்பு ஒழுங்காக வச்சுக்கிட்டா தான் அங்கே வேலையும் செய்ய முடியும். சரி, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது இதையும் கற்றுக்கணும். அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அவங்க எப்படி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் உடம்பை. கமருதீன், முத்துக்குமரன், ஆரி அவர்கள் இப்பயும் சூப்பராக இருக்காங்களா, அந்த மாதிரி நம்மளும் பண்ணி உடம்பை நல்லா வச்சுக்கணும். இதனால தான் வந்துட்டு மக்களுக்கு பிடிக்குது. சரிங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.